Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரன் வித் தி விண்டோட எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் கூரஹரா வந்துட்டு சாககியை அடிக்கிற மாதிரி போயிருப்பான். இப்போ அந்த ஒரு சீன்ல இருந்து இந்த ஒரு எபிசோட் கண்டினியூ ஆகுது. அவன் கரெக்ட்டா அடிக்க போறப்ப எப்படியோ உள்ள வந்து ஹைஜி சிண்டோ நிக்கோ மூணு பேருமே பிடிச்சு அவன பின்னாடி இழுத்துறாங்க. அத பார்த்துட்டு சாககியுமே சிரிச்சுக்கிட்டே சொல்றான், பாத்தியாடா நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இப்பவுமே உன்னோட டீம்ல இருக்க எல்லாரோட எஃபர்ட்டையுமே நீ தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட நேச்சுரலான டேலண்ட் இருக்கலாம், தனியா உன்னால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியலாம், ஆனா அதுக்காக நீ எப்பவுமே தனியா இருக்கலாம்னு மட்டும் தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சொல்றான். கூரஹரா ஆத்திர அடங்குற மாதிரி இல்ல, செம்ம கோவத்தோட நின்னுக்கிட்டு ஹைஜிமே ரெண்டு வாட்டி கூரஹரா கூரஹரான்னு கூப்பிட்டு பாக்குறான். பட் அவனுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. சத்தமா கூரஹரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் தான் இவனை பார்க்கவே செய்யறான். இங்க பாரு, நாங்க எல்லாருமே உனக்கு பின்னாடி தான் இருக்கிறோம், அதை எப்பவுமே நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கூரஹரா கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க, சீக்கிரம் வந்து பஸ்ல இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோச்சுமே கூப்பிட்டுறாரு. அதனால இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. சாகிக்கு போகும்போது ஹைஜி வந்து அவனை பார்த்து சொல்றான், நாங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கோன்றத இந்த ஹாக்குனேவோட குவாலிஃபயர்ல உங்ககிட்ட காட்டுறோம்டா அப்படின்ட்டு. ஓ ஆமால, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையங்கள வந்துட்டு மேட்ச் பார்க்க டயம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பிஸியாவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு சாகிக்குமே கடுப்பாகுது. ஒழுங்கா டீமுக்குள்ள மெயின் டீமுக்குள்ள லேடருக்கான வழியை பாரு, அதுக்கு உனக்கு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சிரிச்சுக்கிட்டே அவனை அனுப்பி வைக்கிறான். அப்ப அப்படியே கூரஹராக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஸ்கூல் படிச்ச டைம்ல அப்ப கூரஹரா வந்துட்டு அவனோட ட்ராக்ல ஓடிட்டு நின்னுக்கிட்டு இருக்கப்ப அவங்க கோச் வந்து ஒருத்தனை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருப்பாரு. இவ்வளவு நாள் என்னதான் நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த, 10 செகண்ட் கூட இம்ப்ரூவ் ஆகாம இருக்கிற, நீ வேற ஸ்காலர்ஷிப்ல வந்த ஸ்டூடெண்ட் தானே, சோ கண்டிப்பா உன்னோட வேலை வந்துட்டு ஓடுறது மட்டும் தான், உன்னோட ஜாபை மட்டும் கரெக்டா பண்ணு அப்படின்ட்டு திட்டுறாரு. சோ இப்ப மறுபடியும் போய் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மத்த எல்லாருமே பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் தான்டா சேர்த்து சொல்றேன், ரிசல்ட் மட்டும் தான் இங்க எல்லாமே, சோ நீங்க என்கிட்ட எல்லாம் எந்தவித எக்ஸ்கியூசஸும் கேட்கவே கூடாது அப்படின்ட்டு மிரட்டுறாரு. அடுத்து இன்னொரு நாள் வந்துட்டு இவர் கூரஹராவை வந்துட்டு கூப்பிடுறாரு. அந்நேரம் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவங்களுமே வந்துட்டு நீ காம்படிஷன்ல வேற லெவல்ல ஓடனப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்களே சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவனு சொல்றான். அவன் நேஷனல் லெவல்ல வேற டாப் ரன்னரா இருக்காம்ல, உங்களோட கோச்சிங்க்கு தான் நாங்க தேங்க்யூ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல அப்பெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு டேலண்டான ரன்னர் எனக்கு கிடைச்சது நான் தான் ரொம்பவே பிளஸிங் அப்படின்ட்டு சொல்றாரு. இவரு இந்த வருஷம் நிறைய டோர்னமெண்ட் இந்த நேஷனல் கேம்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க இந்த பையனை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. உங்களோட நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சுமே சொல்லிடுறாரு. அடுத்து இன்னொரு நாளே வந்துட்டு ஆல்ரெடி இவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை 10 கிலோமீட்டர் ஓட சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப்ல வந்த ஸ்டூடெண்ட், அவன் வந்துட்டு கால் உடஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுக்குமே காலில் செம்மையா அடிபட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, அது எல்லாருக்குமே தெரியுது. பட் அவர் வந்துட்டு இந்த மாதிரி சில்லியான எக்ஸ்கியூசஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காது. எல்லாருக்குமே இன்ஜுரின்றது வரதான் செய்யும், இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ரன்னர் வந்துட்டு அவனோட டைமிங் தான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும், அதனால இப்ப போய் ஓடு அப்படின்னு சொல்றாரு. அவனும் வேற வழி இல்லாம ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சாகிக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஃபர்ஸ்ட் இயர் தான்டா, இவனை போட்டு ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறாரு இவர், அப்படின்னா நீ போய் சொல்லலாம்ல அவர்கிட்ட அப்படின்ட்டு கேட்கறான். எங்க நான் போய் சொல்லவா, இந்த எல்லாம் என் பேச கேட்பாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாகிக்கு சொல்லிட்டு போயிடுறான். கூரஹராவுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அப்ப கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அந்த பையனுமே வந்துட்டு ஓடி முடிச்சுட்டு செம்ம வலியோட காலை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேரம் கூரஹரா கிட்ட வந்து பேசுறான். உன்னால ஓட முடியல அப்படின்னா நீ இதுல இருந்து ஸ்டாப் பண்ணிடுறா அப்படின்ட்டு சொல்றான். அந்த பையன் வந்துட்டு நேரம் கூரஹராவை பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி எப்பயாவது இன்ஜுரி ஆயிருக்குதா, எனக்கு ஒண்ணு உங்களை பார்த்தா அப்பெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகி இப்ப வந்துட்டு இவங்க அந்த ஒரு மவுண்டன்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூரஹரா வந்துட்டு இது எல்லாத்தையுமே பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். நேரம் ஹானா வந்துட்டு கை காட்டுறா. ஹானா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. கூடவே ஹானாவோட அப்பாவுமே வந்திருக்காரு. கையில ஒரு பேக்குமே இருக்குது. இதை பத்தினே இவங்களுக்கு நல்ல ஸ்மெல்லுமே வந்துருது. ஆஹா கறி இருக்குடா, வாங்கடா வேம ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பயலுக்கு மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே இப்ப நைட்டுமே ஆகுது. இவங்களுக்கான சாப்பாடு வேற லெவல்ல ரெடியா இருக்குது. எல்லாரும் செம்மையா சாப்பிடுறாங்க. அப்ப கூட கூரஹரா சரியா சாப்பிடாம அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கூரஹரா இப்படி அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கறத ஹைசியுமே நோட் பண்றான். அப்பதான் மறுபடியும் இந்த ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையனுக்கு கால் ரொம்பவே வலிச்சிருக்குமா, அதனால அவன் வந்துட்டு என்னால இந்த டீம்ல கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி தருவான். என்னது உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த வருஷம் இல்ல சார், நான் அடுத்த வருஷத்துல இருந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு வருஷம் கழிச்சு வந்து எப்படி அவனால அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும், இங்க இருக்க எல்லாருமே டெய்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நீ டக்குன்னு வந்த உடனே அந்த கேப்பை ஃபில் பண்ணிட முடியுமா, நீ இப்ப இந்த டீம்ல இருந்தாலும் இல்லனாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டீம்ல இல்லனாலும் இந்த டீம் எப்பயும் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் அவன் கிட்ட வந்துட்டு உன்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உனக்கான புது வழியை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது கிட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் வேமா அவர் காலில் வந்து விழுந்துடுறான். ப்ளீஸ் சார், நான் வந்துட்டு இந்த ட்ராக் டீம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கிறேன், இப்ப நான் ட்ராக் டீமை விட்டு குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்காம போயிடும், சோ ப்ளீஸ் என்னை ஓட விடுங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கிறான். அவர் அங்க நின்னுகிட்டு இருந்த பசங்க எல்லாரையும் நீங்க எல்லாம் போகடா அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லா பசங்களுமே அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க ட்ராக்குக்கு. நேரம் சாகிக்கு மட்டும் கூரஹராவை பாக்குறான். கூரஹரா நின்ன இடத்த விட்டு அசைற மாதிரியே இல்ல, அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். ப்ளீஸ் சார் இனிமே இன்ஜுரி ஆகாம நான் என்னைய பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவரை நேரம் அவன் கிட்ட உட்காந்து எனக்கு ஓடுற பசங்களை தவிர மத்த யாருக்கிட்டையும் பேசுறதுக்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது, குட் லக், உனக்கு எப்பவுமே என்னோட சப்போர்ட் இருக்கும், நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கூரஹராக்கு செம்ம கட்டுப்பாயிருது. குட்டுன்னு போன வேகத்துக்கு மூக்குல ஒற்றே குத்து ஒண்ணு குத்துறான். காத்துல கண்ணாடி பறக்குது, மூக்குல ரத்தம் தெரிக்குது. அவர் யாரடா என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூரஹரா நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணும் புரியல. அவன் இன்னும் எனக்கு ஆத்திரம் அடங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அடிக்க போயிடுறான். அந்த டைம்ல கரெக்டா ஹைஜி வந்துட்டு கூரஹரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறான். பிளாஷ்பேக் கட் ஆயிருது. அப்படியே அடுத்த நாள் விடிய காலையில ஆகுது. எல்லாரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. கூரஹரா மட்டும் வெளியே நின்னுகிட்டு இருக்கான். நேரம் ஹைஜி கூரஹரா கிட்ட பேச வரான். இந்தடா இங்க இருக்க கோல்டான கிளைமேட்டுக்கு உனக்கு சூடா பால் கொண்டு வந்திருக்கேன், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு தரான். நேரம் கூரஹரா ஹைஜியை பார்த்துட்டு உங்களுக்கு என்னை எந்த அளவுக்கு தெரியும், ஏன்னா நான் வந்த நைட்டுக்கு அடுத்த நாள் காலையிலே நீங்க வந்துட்டு என்னை சென்டாய் ஸ்கூல்ல இருந்தா வந்த என்னோட பேர் காக்கிர கூரஹரான்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆன்லைன்ல சர்ச்
பண்ணி பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு சூப்பரான ரன்னர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. வெறும் செகண்ட் இயர் படிக்கும் போது நேஷனல் லெவல்ல ஓடின ஒரு ரன்னர் நீ, ஆனா தேர்ட் இயர்ல உன்னோட ரெக்கார்டு எதுவுமே அங்க இல்ல, அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை பத்தி எனக்கெல்லாம் இங்க கவலை இல்ல, இதுக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றேன். அதுக்கு கூரஹராமே வந்துட்டு நான் மறுபடியும் இந்த டீமுக்குமே எந்தவித தொந்தரவுமே கொடுக்க விரும்பல, என்னால என்னோட எமோஷனையே கண்ட்ரோல் பண்ண முடியல ஹைஜி, நான் வந்துட்டு அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது ஹைஜி வந்துட்டு நிப்பாட்டிடுறான். உனக்கு இப்ப ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அதை எதுக்கு நீ எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நாங்கெல்லாம் உன்னை ஒன்னும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டோம், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் உங்ககிட்ட அப்பவும் இருப்போம் அப்படின்ட்டு ஹைஜி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். இப்ப அடுத்த நாள் காலையில வந்துட்டு கூரஹரா எல்லாருமே சர்க்கிளா உட்கார வச்சு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னோட ஹை ஸ்கூல் லைஃப் சுத்தமா பிடிக்காது, அதுல என்னோட கோச் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, அவர் எல்லாரையும் நடத்துற விதம் அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது, நான் அதனாலே ஒரு வாட்டி என்னோட கோச்சோட மூக்க உடைச்சேன், அதனால எனக்கு கிடைச்ச அந்த காலேஜ் ஆஃபருமே போச்சு, அதனாலே நான் டீமை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டேன், என் ஸ்கூலுமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னோட டீமுக்கு நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டாங்க. சோ என்னோட தேர்ட் இயர் சம்மர் டைம்ல வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட் எல்லாராலையுமே எந்த ஒரு கேம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல, என்னாலதான் அவங்க தேர்ட் இயர் படிக்கும் போது எந்த ஒரு ட்ராக் மீட்டையுமே அவங்களால அட்டன் பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறமா தான் நானே யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு நான் இவ்வளவு ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இது எதுவுமே நடந்திருக்காது. ஜஸ்ட் அப்போதைக்கு எனக்கு இருந்த ஒரு கடுப்புனால நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கோச் அடிச்சது ரொம்ப பெரிய தப்பா தான் முடிஞ்சது. சோ இதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது, அவங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டதை நான் ஒரே நிமிஷத்துல அந்த ஒரு மொமெண்ட்ல வேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுலயும் ரொம்ப முக்கியமா சாக்கி அவனோட ஃபியூச்சரே நான் கெடுத்து விட்டுட்டேன், அதனாலதான் அவன் எம்எல்ஏ இவ்வளவு காண்டல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். ஓ இப்பதான் புரியுது, அதனாலதான் அவன் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோடென்ஸ் சொல்றாங்க. எனக்கு இதுதான் ரொம்பவே பயமா இருந்தது, எங்க மறுபடியும் நான் இதே மாதிரி ஏதாவது பண்ணிருவேணும்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு கூட என்னோட எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாம சாக்கி அடிக்க போயிட்டேன், இன்னைக்குமே என்னோட செகண்ட் சான்ஸை கூட நான் இழந்திருப்பேன். ஓ நீ இப்ப இவ்வளவு கவலையா இருக்கிறதுனாலதான் ஓடுறதுக்கே கொஞ்சம் தயங்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றான், என்னதான் இருந்தாலும் அதுக்கு உங்ககிட்ட ஒரு வேலிடான ரீசன் இருக்குல்ல, பட் என்னதான் ரீசன் இருந்தாலும் வயலன்ஸ்ன்றது ரொம்பவே தப்பு தான் அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்ல வரான். அதனாலதானே இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான். அதனாலதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க வேணாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது யூகி வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ இப்ப எங்க கூட ஓட ஆரம்பிச்சிட்ட, உன்னை இப்படி எல்லாம் பாதியில விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றான். சிண்டோவுமே எந்திரிச்சு நீக்கோ சொல்றது கரெக்ட் தான், அட்லீஸ்ட் இப்பவாது எங்க கிட்ட இதையெல்லாம் சொன்னியே, நீ சொன்னதை நினைச்சு எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். ஒருத்தரா இதே மாதிரி கூரஹராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. அப்பதான் ஹைஜிமே சொல்றான், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நீ ஓடின விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஒருவேளை இந்த பையனுக்கு என்னோட கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஓடுறதுக்கான அர்த்தம் என்ன அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான், பட் இப்ப வரைக்கும் நான் அதுக்கான பதில கண்டுபிடிக்கல, நான் இன்னும் அதிகமா ஓட தான் எனக்கு புரியுது இந்த கேள்வி எந்த அளவுக்கு கஷ்டமான ஒண்ணுன்னு சொல்லிட்டு, நீயும் அதே தானே ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கூரஹராவை பார்த்து சொல்றான். அங்கேயும் ஜோடென்ஸ் கூரஹரா கிட்ட வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, எங்களுக்கெல்லாம் உங்க கூட ஓட ரொம்பவே பிடிச்சிருக்கா, நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓடுறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அட நீங்க வேற ஏன்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரம் ஹைஜிமே வந்துட்டு நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓடுறேன், உங்க எல்லாரும் கூட ஓடுறத நினைச்சு, நான் இதை என்னோட ஆள் மனசுல இருந்து சொல்றேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். அண்ட் அப்படியே கூரஹராவை பார்த்துட்டு, டே கூரஹரா நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப இருக்குது, வா அதுவரை நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு சொல்றான். கூரஹராவுமே இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். ஆனாவோட அப்பாவுமே வந்துட்டு, டே சாப்பாடு சூடு ஆறிற போதுரா, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. ரைட் வாங்கடா இந்த மீட்டிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹைஜி கூரஹரா 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. நேரம் கூரஹரா வந்துட்டு சொல்றான், நான் இப்ப ரொம்ப சீரியஸாவே சொல்றேன், ஹாக்கு நேக்கடன்ல ஓடுறத இதுக்கப்புறமா நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றான். நான் ஹாக்கு நேக்கடன்ல ஓடணும், அதுவும் இந்த டீமோட தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்லிக்கிட்டு நிக்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹைஜி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். என்னடா சொன்ன கூரஹரா, இரு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே இங்க பாருங்கடா நம்ம கூரஹரா வந்துட்டு இப்பதான் சீரியஸாவே எடுத்துக்கிட்டு இருக்கானா இது அப்படின்ட்டு சொல்றான். என்னது இப்பதான் இவன் சீரியஸாவே ஹாக்கு நேக்கடன்ல ஓட போறத பத்தி யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப செம்மையா ஒரு காத்தடிக்குது. கூரஹரா வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே மறுபடியும் திறந்து பாக்குறான். அவனோட டீம்ல அப்படியே ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஹைஜிமே கூரஹரா வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்றான். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹராவுமே அவங்க சைடு போறான். இப்பதான் கூரஹரா ஒரு டீமாவே சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா கூரஹரா இந்த ஒரு டீமோட ஹாக்கு நேக்கடன்ல ஓடி வின் பண்றானா இல்லையான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.